இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 மாசம் கிட்ட மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடந்திருக்கு. தலைவர் நல்லா அறுசுவையாகவும் பேசினாரு, அறுசுவையாகவும் உணவு எங்களுக்கு கொடுத்துருக்காரு. 2 விஷயம் தான் பேசுறேன், ரொம்ப பேசல. நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுன்றத ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டார்டிங் எப்படி ஒரு படத்துக்கு ஒரு டீசர் வருமோ அத மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு. அனைவருக்கும் முக்கியமா வீடு, அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, அதே மாதிரி அரசு மருத்துவமனையை பொதுமக்கள் பயம் இல்லாம போயிட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு மேம்படுத்தணுன்றத சொல்லியிருக்காரு. நெசவாளர்கள், மீனவர்கள் இவங்கெல்லாம் அவங்களுடைய ஆலோசனைப்படி அவங்களுடைய வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கணும் சொல்லியிருக்காரு. ஸோ இது நாங்கள் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்ய போடுறதான ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் யூஸ்வலா தெரியும் எப்படி 2 பேருக்கு தான் போட்டி. தலைவர் சொல்ற மாதிரி ஒன்னு டிவிகே, ஒன்னு டிஎம்கே பண்ற அராஜகங்கள் மற்றும் அவங்க பண்ற சொல்லிட்டு பண்ணாம இருக்கிற திட்டத்தை ஆட்சி சரியில்லைன்றத இன்னும் தெளிவா எங்களுக்கு மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காரு. கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்களோட பேச்சு, கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் இப்ப காஞ்சிபுரத்தில் அவர் சந்திக்கக்கூடிய பேச்சு, நிகழ்ச்சியில பேசுற பேச்சுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்க. கரூர் துயர சம்பவம் யாரும் ரொம்ப மனசு நோக்கடிக்கக்கூடிய சூழ்நிலை நடந்துச்சு. அது ரொம்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு அசம்பாவிதம். அது அதுக்கப்புறம் அவர் என்ன பேசுறாருன்னா அதை நாங்க அரசியலா பேசணும் அவசியம் இல்லாம நாங்க எதுக்காக மக்களுக்கு வந்திருக்கோம், மக்களுக்கு என்ன செய்யணும் அதை மட்டும் தான் பேசினாரு. அதை அந்த உயிர் பலியை அரசியலாக்கணுன்றதுக்காக எங்க தலைவர் பேசல. அது கொஞ்ச நாள் கழிச்சு பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. அது நல்லதா பேசுவாரு, மக்களுக்கு புரியுற மாதிரி பேசுவாரு. அந்த அசம்பாவிதம் எப்படி ஏற்பட்டதுன்றதையும் தெளிவா மக்களுக்கு ஆல்ரெடி மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது நாங்க சொல்லி அவசியம் இல்லை, இன்னும் எங்க தலைவர் சொன்னா ஈஸியா புரிஞ்சுப்பாங்க.